الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கொடை அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. நற்பாக்கியம் பெற்ற அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுவின் பேரருளால் இன்று தராவீஹ் தொழுகை 24ஆம் நாளை கடந்திருக்கிறோம். இந்த 24ஆம் நாள் வரைக்கும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு ரமலானை முழுவதுமாக அடைந்து லைலத்துல் கத்ர் இரவின் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இன்று நம்முடைய இனம் சம்பந்தமான நம்முடைய படைப்பிலே ஒற்றுமையோடு படைக்கப்பட்ட எங்கெல்லாம் நம்முடைய படைப்பை பற்றி அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் அந்த படைப்பையும் சேர்த்து அல்லாஹ் பேசுவார். குர்ஆனில் அப்படி எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு படைப்பை பேசி இருக்கிறார். அதையே இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய தலைப்பாக ஆக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை பற்றி பேசுகிற இடங்கள் எல்லாம் ஜின்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். மனிதனை படைக்கிறேன் என்ற இடத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜின்னை பற்றி பேசுகிறார். வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்னையும் மனிதனையும் அல்லாஹ் படைத்தது வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதனுக்கு வேண்டும் என்றால் ஜின் என்ற படைப்பினுடைய பக்குவங்களையும் அவர்களுடைய உருவங்களையும் நம்முடைய கண்களுக்கு அல்லாஹ் தென்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஜின்களை மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு அத்தாட்சிகள் குர்ஆன் ஹதீஸ்களிலே இருக்கிறது. ஜின்களும் நம்மை போன்றே ஒரு படைப்பு தான். ஜின்களுக்கும் உணவு உண்டு, ஜின்களுக்கும் வலி உண்டு, ஜின்களுக்கு சொர்க்கம் நரகம் என்பது உண்டு. ஜின்களை பற்றிய செய்திகளை எண்ணற்ற தகவல்களை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கலாம். அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையின் அடிப்படைக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் ஜின்கள் விஷயத்தில் நிறைய உண்டு. அதில் குறிப்பாக ஜின்கள் நம்மை போன்ற ஒரு படைப்பு, அதை விளக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய உருவங்கள் இருக்கும். சரி, ஜின்களை பற்றி செய்திகளை நாம் இன்னும் எண்ணற்ற தகவல்கள் ஹதீஸ்களில் பார்த்தோம் என்றால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உண்ணும் பொழுது அந்த எலும்பு குண்டுகளை எல்லாம் அப்படியே நீங்கள் தூக்கி போட்டு விடாதீர்கள், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல போடுங்க என்று சொல்வார்கள். ஏனென்றால் அதே போன்று அந்த எலும்புகள் என்பது ஜின்கள் உண்ணும் பொழுது அவர்களுக்கு அது முழு இறைச்சியாக தெரியும் என்று சொன்னார்கள். நாம் இறைச்சிகள் எல்லாம் எடுத்து ஜின்களுக்கு ஒரு எலும்புகளை போடுவோம். ஜின்களுக்கு அந்த எலும்புகள் என்பது முழு இறைச்சிகளாக தெரியும், அதனுடைய உணவாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது நீர் பெறாவிட்டால் அசுத்தம் செய்கின்ற நிலையில இருக்கும் பொழுது சுத்தம் செய்வதற்கு எலும்புகளை பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அந்த எலும்புகள் ஜின்களுடைய உணவு என்று கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி ஜின்களுடைய தகவல்கள் எண்ணற்ற விஷயங்கள் உண்டு. ஜின்கள் ஒரு 5 வகையான ஜின்கள் இருக்கு பெருமக்கள். ஜின்னும் ஷைத்தானும் வேறு விதமான படைப்புகள் அல்ல. நாம் எல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுகிறோமே, அந்த ஷைத்தானும் கூட ஜின்னிலிருந்து ஒரு வகை. சரி, அந்த 5 வகையான ஜின்கள் யார் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸின் வழியாக பார்த்தோம் என்றால், ஜின்னை பற்றி குர்ஆன் 22 இடங்களில் சொல்லுகிறது. ஜின் அப்படிங்கிற வார்த்தையை, ஜின்னத் அப்படிங்கிற வார்த்தையும் குர்ஆன் சொல்கிறது. ஜின், ஜின்னத். நம்மளுடைய புழக்கத்துல சொல்றான்னு சொன்னா ஜின்னா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஜின்னா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுவும் ஜின் என்ற அர்த்தத்தில் வரும். ஜின்னத் மினல் ஜின்னதி வன்னாஸ் குர்ஆன் சொல்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த குல் அஊது ரப்பின் நாஸ்ல வரக்கூடிய ஒரு பெயர் ஜின்னதி. அல்லாஹ் குண்டு தேவை வச்சு சொல்லி இருப்பான், ஜின்னத் என்று வரும். அப்ப ஜின்னு என்று 22 இடங்கள்ல வருது, ஜின்னத்து என்று 10 இடங்கள்ல குர்ஆன்ல வருது. மொத்தம் நீங்க ஜின்னு ஜின்னத்து இந்த 2 பற்றி பேசணும் பார்த்தா 32 இடங்கள்ல குர்ஆன் ஆயத்துகள்ல அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். சரி, முதலாவது ஜின்னுடைய நிலை என்ன?
ஜின் என்ற பெயரில் உள்ள ஜின் அது ஒரு படைப்பு. கண்களிலே தென்படாது, நம் பார்வைகளுக்கு அது அகப்படாது. அப்படி ஒரு ஜின்னை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த ஜின் நல்ல ஜின்களும் உண்டு. சாலிஹான அமல்கள் செய்யும், பாடங்கள் நடைபெற்றால் பாடங்களில் அமர்ந்து கொள்ளும், வகுப்புகளில் அமர்ந்து கொள்ளும், தொழுகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் வருகிறது, நாங்கள் தொழுகும் பொழுது எங்களுக்கு பின்னால் ஒரு சப்புகளில் ஜின்களுடைய சப்புக்கள் இருந்தது என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜின்களும் சாலிஹான அமல்கள் செய்யும் ஜின்களும் இருக்கிறது. ஜின்களுக்கு மத்தியில் திருமணமும் நடக்கும், குட்டி ஜின்களும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் இரவு நேரத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சின்ன சின்ன குட்டி ஜின்கள் என்னை தொழுக விடாமல் என்னிடம் சேட்டை செய்து கொண்டே இருந்தது. நான் அதை பிடித்து பள்ளிவாசலுடைய தூணுல கெட்டி போடலாம் என்று நினைத்தேன். அப்படி கெட்டி போட்டால் காலையில முடிச்சதுக்கு அப்புறம் சுபஹுக்கு பின்னாடி நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த ஜின்களோடு வந்து விளையாடட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததினால் நான் அது போன்ற வேலைகளை செய்யல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டதினால் நான் அவர்களுக்காக அதை நான் அப்படியே விட்டுட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஜின்னை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜின்கள் என்பதற்கு ஆயுட்காலம் என்பது சாதாரணமான நல்ல ரொம்ப நீண்ட ஆயுட்காலம் சொல்ல முடியாது. நாம வாழ்ற காலத்தை கூட ரசூலுல்லாஹ்ட்ட வாழ்ந்த ஜின்கள் கூட நம்மள்ட்ட இருக்கலாம். 1000 வருடங்கள், 1400 வருடங்கள், 2000 வருடங்கள். ஜின்களுடைய ஆயுட்காலம் மிக நீண்ட ஆயுட்காலம் பெருமக்களே, சாதாரணமான ஆயுட்காலம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஜின்களுடைய சக்தி என்பது ஒரு மனிதனுடைய சக்திக்கும் ஜின்னுடைய சக்திக்கும் பார்த்தா ஜின்னுடைய சக்தி பெருசாக இருக்கும். நம்ம அடிக்கிற அடியை விட ஜின்களுடைய அடி ரொம்ப பெருசா இருக்கும். ஜின்கள் தூக்குகிற அந்த கற்கள் பெரிய பெரிய கற்கள். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது வகையான ஜின், முதலாவது ஜின், இரண்டாவது ஆமிர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்துல வந்து அம்மார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆமிர் அம்மார் அப்படிங்கிற ஒரு ஜின் இருக்கு. இந்த ஆமிர் அம்மாருடைய ஜின்னுடைய நிலை என்னன்னு சொன்னா, இந்த ஜின்னா எங்க இருக்குன்னு சொன்னா பாலடைந்த பங்களாவில இருக்கும். ரொம்ப நாளா திறக்காம இருக்கிற வீடு, ரொம்ப நாளா பூட்டு இருக்கிற அறைகள், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜின்களுக்கு பேரு ஆமிர். இது அங்கேயே கிடக்கும், அங்கேயே தங்கும், அங்கேயே உறங்கும், அதனுடைய இருப்பிடமாக அதையே வைத்துக் கொள்ளும். அதற்கு என்னன்னா மனிதர்களுடைய தொடர்பு ஆகாது, மனிதர்கள் வருவது போவது என்பது தெரியாது. அதற்கும் இதற்கும் உண்டான வேறுபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அங்கேயே குடிக்கொள்ள ஒற்றைகள் அசுத்தமான இடங்கள்ல இருக்கும். பொதுவாகவே ஜின்களுடைய பெரிய இடம் எதுன்னு சொன்னா சில அதிகமான ஜின்களுக்கு அசுத்தமான இடம் என்று வருது. மூன்றாவது வகையான ஜின்னுக்கு பேர் அர்வா. அர்வா என்று சொல்வார்கள் அந்த ஜின்னுக்கு பேர். ரொம்ப நான் சொன்ன மாதிரி இந்த மூணாவது கேட்டகரி அசுத்தமான இடம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா பாத்ரூம்ல அதிகமா இருக்கும். நாம சுய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கும். இது பெரும் பெரும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் இந்த அர்வாஹ் என்ற ஜின்களால் ஏற்படும் என்று வருகிறது. அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள், நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, மக்ரிப் தொழுகிற நேரத்துக்கு வந்து நீ பிள்ளையெல்லாம் வெளியே அனுப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மௌட்டிக காலம், அவங்க ஒட்டி நம்ம நவீன காலத்துல இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது அப்படின்லாம் சொல்றாங்க. கிடையாது, வரும். அர்வாஹ் என்ற ஜின்கள் மூலமாக வரும். இது எப்படி ஏற்படும் என்று சொன்னால், அசுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது வயதுக்கு வந்துவிட்ட கரீப் சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த ஜின்களுடைய அர்வாஹ் என்ற ஜின்களுடைய தீண்டல் இருந்தால் அவர்கள் முகம் எல்லாம் கருத்து போகும், முகம் கருத்து போகும், உடம்பு சோடையாகும், ஏதோ ஒரு மாற்றங்கள் அவர்களுடைய உடம்பிலே ஏற்படும். ஹதீஸ்களிலே நமக்கு இது போன்ற சில செய்திகள் எல்லாம் நம்மால பார்க்க முடிகிறது. அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சில பெண்கள் வந்து அதிகமாக குளியல் அறையில தேவை, அதாவது பாத்ரூம் இது போன்ற ஹமாம்கள்ல சின்ன பிள்ளைகள், அதாவது வயதுக்கு வந்து விட்ட நெருக்கமாக இருந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா சீக்கிரமா அவங்க தட்டி வெளியே கொண்டு வரணும், உள்ள ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி கொடுத்தது அதுக்குதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயிஸ். யா அல்லாஹ், அசுத்தமான ஜின்களை விட்டும், ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த துஆ செய்யணும், அந்த ஜின்களுடைய சேட்டைகளை விட்டும்
அந்த ஜின்களால் ஏற்படக்கூடிய அவநிலைகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அர்த்தம் உள்ள துஆக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம பாத்ரூமுக்கு உள்ள நுழையும் பொழுது இந்த துஆவை ஓதுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். 4வது வகையான ஒரு ஜின் இருக்கு பெருமக்களே, அதுக்கு பேரு ஷைத்தான். நாம எல்லாம் சொல்ற மாதிரி தான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் என்பது சாதாரணமான ஜின் அல்ல, இது அட்டூழியம் செய்யக்கூடிய ஜின்னுக்கு பேர் ஷைத்தான். வரம்பு மீறி நடப்பதற்கு பேரு ஷைத்தான். எதை பற்றியும் கவலை இருக்காது, மோசடிகள் பற்றி கவலை இருக்காது, இன்னல்களை பற்றி கவலை இருக்காது, சண்டை சச்சரவுகளை பற்றி கவலை இருக்காது, விவாதத்துகள் மீறுவதை பற்றி கவலை இருக்காது. இந்த சேட்டைகள் எல்லாம் செய்வதற்கு ஊண்டுகோலாக இருப்பதற்கு ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய தடை செய்து விட்டு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று முரண்டு பிடித்த இப்லீஸை பற்றி அல்லாஹ் பேசுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மலக்குகள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள். கான மினல் ஜின்னி, இந்த இப்லீஸ்ங்கிறவ யாருன்னா ஜின் இனத்தில் இருந்தும் சார்ந்தவன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, ஜின் இனத்திலிருந்து இருக்கிற இந்த இப்லீஸ் என்ற இந்த வர்க்கம் அல்லாஹ்வின் கட்டளையில் இருந்து மக்களை தடுத்தும் பாவத்தையும் பரப்புபவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அப்ப ஜின்னு என்கின்ற ஒரு இனத்தில் இருந்துதான் ஷைத்தான் என்கின்ற ஒரு இனம் வருது. இவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் சொன்னா பெரும்பாலும் ஹதீஸ்கள்ல வரக்கூடிய ஆயத்துகள் நிறைய. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். இந்த ஆயத்துகளுக்கு உரியவர்கள் யாருன்னா இந்த ஷைத்தான்கள், இந்த ஷைத்தான்கள். அதே மாதிரி 5வது வகை ஜின்னுக்கு பேரு இஃப்ரீத். ஜின்னை பற்றி இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், இந்த 5வது வகை மட்டும் சொல்லி முடிச்சுனா இஃப்ரீத். இந்த இஃப்ரீத்ங்கிற ஜின்னு, இந்த இஃப்ரீத்ங்கிற ஜின்னுக்கு இன்னொரு இடத்துல மாஹித் அப்படிங்கிற பெயர் வருது. நம்ம இஃப்ரீத்னே வைக்கலாம், ஏன்னா குர்ஆனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஃப்ரீத் என்றே அதற்கு பெயர் வைக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட இந்த ஜின் இருந்துச்சு. எல்லா ஜின்களை விடவும் மிகவும் பலசாலியான ஜின். இந்த இஃப்ரீத் என்கின்ற ஜின் என்பது குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய ஜின். கால இஃப்ரீத்துன் மினல் ஜின்னி அனா ஆதீக பிஹி قبل ان تقوم من مقامك. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபா நாட்டு இளவரசி ராணி பல்கிஸ் அம்மாட்ட இருக்கிற சிம்மாசனத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த மஜ்லிஸ்ல சொல்லும் பொழுது அந்த மஜ்லிஸ்ல இந்த இஃப்ரீத்ங்கிற ஜின் இருந்துச்சு. அப்ப அந்த இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நான் கொண்டு வர்றேன், நீங்க இருக்கிற இருப்பிடத்திலிருந்து நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி நான் போய் அதை கொண்டு வரேன்னு. அவ்வளவு வல்லமை சக்தி. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், காலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாபி, இஃப்ரீத்ங்கிற ஜின்னை விடவும் சக்தி பெற்றவர்கள் யாரு என்றால் அல்லாஹ் சொல்கிறான் ஆலிம் என்று சொல்கிறான். அந்த ஜின்னு சொல்லிச்சு, நீங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன்னு சொல்லுது. ஆனா அந்த ஆலிம் என்ன சொல்றாரு, கல்வி தெரிந்த ஆற்றல் கொண்டவர் என்ன சொல்றாரு, ஆனா ஆத்திக பிஹி கப்ல அயர்தத இலைக்க தர்பக், நீங்க கண் இமையை சிமிட்டி துறக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர்றேன் அப்படிங்கிறாரு அந்த ஆலிம். அதே போன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் இமைப்பதற்கு முன்னால் அவர் கொண்டு வந்து சபா நாட்டினுடைய ராணியினுடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். இப்ப குர்ஆன் சொல்லுகிற ஜின் சம்பந்தமான வார்த்தைகள் பெருமக்களே, ஆலிம்களுக்கு தான் ஜின்களுடைய சிகிச்சைகள் தெரியும். சும்மா எல்லா இடத்துலையும் போயிடக்கூடாது. சில பேருக்கு ஜின்னு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் எங்கேயாவது போய் கெட்டி குட்டிச்சோர ஆக்கிடவும் கூடாது. ஜின் சம்பந்தமான பாதிப்பு ஒன்று இருக்கு, உளவியல் ரீதியான பாதிப்பும் இருக்கு. மருத்துவர்களை எந்த நேரத்தில் எப்படி அணுக்க முடியுமோ அவர்களை அந்த மாதிரி அனுபவிக்கணும். ஜின் சேட்டை உள்ளவங்களை கொண்டு போய் மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாலோ ஒரு பிரோஜனம் கூட ஏற்படாது. எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணாலும் அதுல ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் ஸ்கேன் எடுப்பான், இது எடுப்பான், டிரான்ஸ்பர் எடுப்பான், சிடி எடுப்பான், எம்ஆர் எடுப்பான், எல்லாம் எடுப்பான், ஒண்ணுமே இருக்காது. ஆனா சேட்டைகள் எங்க இருக்குன்னா ஜின். சில மருத்துவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள், நவீன காலத்திலும் கூட ஒப்புக்கொள்கிறார்கள்.
அதே சமயம் மருத்துவ ரீதியில் காட்ட வேண்டிய சில உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் இது ஜின்னுதான், இது சைத்தானுடைய சீண்டுதல் தான் அப்படின்னு வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையான சிகிச்சைகளும் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப இது யார்கிட்ட காட்டணும்னா அனுபவிக்க ஆளுங்கள், வலிமார்கள், அல்லாஹுடைய பாதையில இருக்கக்கூடிய பேணுதலான உலமாக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட செய்யலாம். குறிப்பா ஜின்கள் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் வாழக்கூடியவர்களாக இருந்ததுனால அவர்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த வகையில யாரை எப்படியெல்லாம் சீண்டலாம் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அசுத்தமான காலங்களில் இருந்து நீங்கள் தவிர்க்கிற வரைக்கும் ஜின்களுடைய சேட்டையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது என்று நிறைய ஹதீஸ்கள்ல வருது. அதனாலதான் நம்ம நிறைய பேருக்கு சொல்றது உண்டு, குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா உடனே குளிச்சிருங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில நபிமொழிகள் ஹதீஸ்கள்ல வருது, மேல தூங்கும் பொழுது மொட்டை மாடியில படுக்காதீங்க, அதிலும் குறிப்பா பெண்கள் படுக்காதீங்க, சில கூட்டம் பறவைகளாக போகும், அது ஜின்கள் பறவையுடைய உருவத்தில போகும், பெண்களை ஏதேனும் தீண்டி எந்த அளவுக்கு என்றால் கர்ப்பம் கூட தரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார்கள். ஜின்கள் சில உருவங்களில் வரும், உதாரணத்துக்கு பாம்புடைய உருவத்தில் வரும். கந்தக்கூடிய அகல் யுத்தத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், எனக்கு திருமணமாகி புதுசா திருமணமாயிருக்கு, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கிருந்து நேரா அவருடைய வீட்டுக்கு போறாரு. மதீனால தானே இருக்கு, அகல் நோண்டிட்டு அங்க நேரம் வீட்டுக்கு போகனா தன்னுடைய மனைவி வெளியே நிக்குது, வீட்டுக்கு வெளியே. இன்னுமா நீ வெளியே நிக்கிற, நமக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஏன் வெளியே நிக்கிறேன்னு சப்தம் போடுறாரு. சொல்ல போனா அடிக்க போறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போங்க, அங்க என்ன இருக்கு பாருங்கன்னு சொல்லிச்சு. நேரா அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. போனா தான் இருக்கிற படுக்கையில ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருந்துச்சு. இவர் பாம்பை பார்த்த உடனே கையில யூதர்கள் யாராவது வழியில ஏதாவது செய்திடக்கூடாதுன்னு ஒரு ஆயுதத்தோட வந்தாரு. அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த பாம்பை ஓங்கி அடிக்கிறாரு. அந்த பாம்பும் இவரை அடிக்குது. அங்கேயே பாம்பும் மரணிக்குது, இவரும் மரணிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஜின் என்று சொன்னார்கள். ஒரு ஜின்னை இவர் தீண்டி விட்டு வந்திருக்கிறார், அது இவரை தீண்டி விட்டது, மூத்தாக்கி போய்விட்டார் என்று ஒரு செய்தி ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஜின் என்பது பாம்புடைய உருவத்தில் வரும் என்று வருகிறது. இன்னொரு ஹதீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் உமர், கலீஃபாவாக வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்த வழிமாறர், இறைநேசர். ஒரு தடவை பாதையில போய் கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு வஃபாத்தாகி போய் இறந்து போயிருந்துச்சு. இறந்து போன அந்த பாம்பை எல்லாத்தையும் அழைச்சிட்டு இந்த பாம்பை எடுத்து எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து அடைக்கிறீங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சுரத் ரஹ்மத்துல்லாஹி அலைக், அல்லாஹுடைய ரஹ்மத்து சுரத் உன் மீது உண்டாகட்டுமாக என்று. உமர் இப்னு அப்துல் அசீஸ் திரும்பி பார்க்கறாங்க, எதுவுமே செய்தி வரல. மஆரிஃபுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தஃப்சீரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு, உண்மை வரலாறு. என்ன இருக்கு, எங்கிருந்து சப்தம் வருதுன்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு குரல் வருது, நான் ஜின் பேசுகிறேன் என்று வருது. நீ யார் என்று கேட்டால், நானும் இன்னொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுது ரசூலினுடைய கரம் பிடித்து நாங்கள் இஸ்லாத்தை பைஅத் செய்தோம். இப்பொழுது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அவர்களிடம் ஜின் வர்க்கத்தில் பைஅத் செய்தவர்கள் உயிரோடு இருக்கிறோம். அதிலே ஒருவர் நான், இப்பொழுது மற்றொருவர் மௌத்தாகிவிட்டார். அதுதான் அந்த பாம்பு நீங்கள் எடுத்து அடக்கியது. அந்த பாம்புக்கு பெயர் சுரத் என்று அந்த ஜின் அறிவித்தது. இந்த மஆரிஃபுல் குர்ஆன்ல எழுதுறாங்க. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே சொன்னது இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. என்ன சொன்னாங்கன்னா, தமூத்து யா சுரக், அந்த சுரக்கிடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுரக்கே நீ ஃபி ஃபலாத்தில் அர்லி, பூமியில ஒரு ஓரமா நீ மௌத்தாகி போய் இருப்ப. ஃபயதுஃபனுக கைரு உம்மதி, அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில சிறந்த மனிதரால் நீ உன்னை கொண்டு போய் அடக்குவார்கள் என்று நபி அவர்களிடம் நாங்கள் இஸ்லாத்தை மேற்கொள்ளும் பொழுதே ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க. அதை அல்லாஹ் இன்று நடத்தி விட்டான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உண்மையிலே அப்படி ரசூலுல்லாஹ் என் உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று என்னை குறிப்பிட்டு சொன்னார்களா என்று கேட்கும் பொழுது, நான் என் இஸ்லாத்தின் மீது உண்மையாக நான் சொல்லுகிறேன், உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று அது நடைபெற்றது என்று சொன்னாங்க. அதனாலதான் பாம்பை பார்த்தா உடனே அடிக்கணும்னு போயிடக்கூடாது.
ஒரு 3 விதமான அசைவுகளை பார்க்கணும், 3 விதமான நிலைகளை பார்த்து அதனுடைய தீண்டல் ஏற்பட்டால் நாம் அதற்கு முற்படலாமே தவிர அதை அப்படியே விட்டால் அது அதுவாட்டுக்கு போய்விடும் என்று சொல்கிறார்கள். ஜின்கள் பாம்பு ரூபத்திலும் வரும் என்று வருகிறார்கள். பெருமக்களே, இது போன்ற செய்திகள், ஜின் சம்பந்தமான நிறைய விஷயங்கள், தகவல்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. வல்லோன் அல்லாஹ் கெட்ட ஜின்களுடைய கெட்ட ஜின்களின் தீண்டுதலை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் வீட்டு பெண்களையும் நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானா.